மூன்றாவது, உங்களோட ஹெல்த் ரீசன்ஸ்க்காக, அதாவது நீங்கள் சரியாக சாப்பிட்றதில்ல, சரியாக தூங்குறதில்ல, உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் நன்றாக கவனித்து கொள்வதில்லை அப்படின்னாலும் கூட அவர்கள் உங்களுடைய கனவில் அந்த உணவு அருந்துவது போல், அதாவது நல்ல ஆகாரம் எடுத்துக்கொள், உன் ஆரோக்கியத்தை, தேக ஆரோக்கியத்தை நீ கவனம் செலுத்த வேண்டும் என்பதாக கூட அவங்க சுட்டி காட்டியிருக்கலாம். இல்லைன்னா நான்காவது ரீசன் என்னென்னா, நீங்கள் அவங்களுக்கு ஒரு படையல் வச்சு சாமி கும்பிட்டீங்க, ரொம்ப அன்பாக கும்பிட்டீங்க, அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி, அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி, இறந்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த படையெல்லாம் வச்சு கும்பிட்டீங்க. அந்த நைட் அவருக்கு கனவுல உங்களுக்கு இது மாதிரி சாப்பிட்ற மாதிரி வந்ததுன்னு சொன்னால், நீ கொடுத்த அந்த படையல்களை நான் விருப்பமுடன் ஏற்றுக்கொண்டேன், நிறைவுடன் ஏற்றுக்கொண்டேன், திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அப்போது இது எது உங்களுடைய வாழ்க்கையில் ரெலவெண்ட் அண்ட் அப்ராப்ரியேட்டாக இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல ஒரு கனவுக்குண்டான பொது பலன் அப்படின்றது இந்த மாதிரி கனவுகளுக்கு உங்கள் வாழ்க்கையுடைய நிகழ்வுகளோட பொருத்தி பார்ப்பது தான் சரி. மூன்றாவது, உங்களுடைய